ஸ்ரீ குருபியோ நமக. காமாட்சி சரணம். ஹாப்பி ஸ்ரீராமநவமி. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு கோவிலுக்கு கூட்டிட்டு போய் காமிக்க போறேன். ஆஞ்சநேயர் கோவில். இது பால ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்றா. எட்டுவல் ஆஞ்சநேயர் அப்படிங்கிற இந்த சுவாமிய ரொம்ப அழகா ஒரு சின்ன உருவத்துல ரொம்ப அழகா இருக்கு. உருவம் சிறுசு கீர்த்தி பெருசு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஆஞ்சநேயர் ரொம்ப ஒரு அழகா மனசு நிம்மதியா இருக்கு. இந்த கோவிலுக்குள்ள வந்த போது நாங்க எங்களோட ட்ரிப்ல இப்போ ரீசெண்டா பார்த்த கோவில் இது. இது நம்ம திருநெல்வேலி ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 3 கிலோமீட்டர். இதை டெக்வெல் கேம்பஸ் அப்படின்னு சொல்றா. அந்த இடத்துல இருக்கு இந்த கோவில். ஒரு பக்கம் தன்வந்திரி இருக்கு, இன்னொரு பக்கம் மகாலட்சுமி தாயார் அருள் பாலிச்சுருக்கா. இந்த அழகான கோவிலை எல்லாரும் அவசியம் பார்க்கணும். இன்னைக்கு நாங்க உங்களுக்கு ஒரு விர்ச்சுவல் டூர் கொடுக்குறோம். ஹாப்பி ஸ்ரீராமநவமி. श्री गुरु चरण सरोज रज निज मन मुकुर सुधार वरणो रघुबर विमल यश जो दायक फल चार बुद्धिहीन तनु இது ஆச்சரியமான சன்னதி. பொதுவாக திருநெல்வேலிக்கு பெருமையை தாமிரபரணி. தாமிரபரணிக்கு எத்தனை ஏற்றம் உண்டு, நிறைய பெயர்கள் உண்டு. அதில் முக்கியமான பெயர் தட்சிண கங்கைன்னு பேர். வருஷம் 365 நாள் ஓடக்கூடிய மற்றால ஜீவ நதி தாமிரபரணி. இந்த தாமிரபரணி தான் எங்களுக்கு இன்னொரு அம்மா. ஒரு கையில் கரும்புச்சாரம், இன்னொரு கையில் தாமிரபரணி ஜலத்தையும் வச்சுன்னா கரும்புச்சாரம் நாங்கள் தொட மாட்டோம். தாமிரபரணியை தான் ஏன்னா அவ்வளோ இனிமையான ட்ரிங்கிங் வாட்டர்னா தாமிரபரணி இருக்கட்டும். ராமாயணத்தோட பல இடங்களில் சம்பந்தப்பட்டு தாமிரபரணி. வடக்கேந்து பார்த்தாலும் இது கடைசி நதி. இதுக்கு நிறைய கிளை நதிகளாக உண்டு. இங்கேருந்து பார்த்தா கங்கை கடைகள். ஆக ராமாயணத்தோட பல இடங்களில் சம்பந்தப்பட்டிருக்கு தாமிரபரணி நதி தீரா. பொதுவாக இப்படி இதை தாண்டித்தான் ராமச்சந்திரமூர்த்தி சபரிக்கு மோட்சம் கொடுக்கறதுக்காக வேறு வழியே கிடையாது. இப்படி நிறைய இடங்கள் விஸ்வத்தில் யாகம் பண்ண இடம், ஜடாயு மோட்சம் கர்ம பண்ணின இடம், ஜடாயு தீர்த்து சொல்லி தாமிரபரணி நதிக்கரை அத்தனையுமே இன்றளவிலையும் தாமிரபரணி உற்பத்தியாகக்கூடிய பாபநாசம் சொல்லக்கூடிய இடத்துல இன்னைக்கு அகஸ்தியர் வாழ்ந்து தன்னுடைய தர்மபத்திரியோட அகஸ்தியரை சந்திக்கிறது ராமச்சந்திரமூர்த்தி வரார். அகஸ்தியரால் ராமச்சந்திரமூர்த்திக்கு ஆதித்ய ஹிருதயம் கூடிய மகா மந்திரத்தை இந்த திருநெல்வேலியில் பாபநாசத்தில் தான் வச்சு உபதேசமாகும். இப்படி நிறைய ராமாயணத்தோட இந்த தாமிரபரணி சம்பந்தப்பட்டிருக்கு. இது ஒரு முன்னோடியாக எடுத்து வச்சுக்கலாம். பொதுவாக நதிக்கரையில் வச்சு பண்ணக்கூடிய தானங்கள், தர்மங்கள், ஜபங்கள், தபங்கள், தர்ப்பணங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே 1000 மடங்கு பலம். இப்போ தான் முக்கியமான விஷயத்துக்கே வேற நாம் பேசிட்டு இருக்கிறது தாமிரபரணி நதிக்கரை. தாமிரபரணி ஓடிட்டு நீங்கள் அப்படி மூக்க சுற்றி போடுறதுனால இது ஊருக்குள்ளே வர மாதிரி ஏற்கனவே தாமிரபரணி. ஆக எங்கள் தாமிரபரணிக்கு ஈடு எங்கள் தாமிரபரணி. ஆக இப்போ நம்ம பேசுறதுக்கு பண்ணக்கூடிய அர்ச்சனையாக பண்ணக்கூடிய ஜபங்களாகட்டும் எல்லாரும் நதிக்கரையில் தான் சன்னிதி அமைந்திருக்கு. பொதுவாக அர்ச்சனை பண்ணும் பொழுது சொல்லுங்க, உங்கள் பேர் சொல்லுங்க. லக்ஷ்மணன். லக்ஷ்மணன். உங்கள் கோத்திரத்தை சொல்லி நட்சத்திரத்தை சொல்லி ராசி
தேச லக்ஷ்மண சன்மானம் க்ஷேம தைரிய தைரிய विजय வீரிய विजय விஜய ஆயுளாரோக்கிய ஐஸ்வர்யாவும் அபிவிருத்தியும் சகல காரிய ஆனந்தக்கூடிய அவாப்பியத்தையும் சொல்லி சங்கல்பம் பண்ணி அது கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்து சொல்லி ஏதாவது பிள்ளை நீட் எக்ஸாம் எழுதணும் அது இன்கம் சிஏ எழுதணும் அதையும் சேர்த்துக்கோங்க. அது புதுசாக வீடு ஆரம்பிச்சிருக்கேன் அது நல்லபடியாக ஏதோ அதையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு அது வழக்கமாக சரி அப்படிங்கும்போது அதையும் சேர்த்துக்கோங்க. ஏதாவது கூட ப்ளஸ் டூ எழுதலாம் எக்ஸாம் இல்லை ஏதாவது பையனுக்கு வாழ்ந்து பார்க்க முடியும் நல்லா வாங்கணும் அதையும் சேர்த்துக்கோன்னு சொல்லுவோம். இதுதான் நிறைய அந்த அர்ச்சகரோ பட்டாச்சாரோ குருக்களோ சிவாச்சாரியோ சேர்த்துக்கோ. இந்த முதல்ல சொன்னே அது மூணு தான் முக்கியம். ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அபிவிருத்தி இருக்கும். ஒரு மனுஷனுக்கு ஆயுள் ரொம்ப முக்கியம். 120 வருஷம் பூர்ண ஆயுள் அது எதிர்பார்க்க முடியாது. 120 100 ஆயுள் 110 100 ஆயி 100 90 ஆயி 90 80 ஆயி எல்லாமே சாப்பிட்டுருக்கோம். ஆனால் 80 90 85 95 ஆயிரம் இருக்கிறது பெருசு. அத்தனை காலமும் ஆரோக்கியத்தோடு இருக்கும். ஆரோக்கியங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். இன்னைக்கு எது வேணாலும் கிடைக்கும். எதை பார்த்து நம்ம அதிசயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா ஒன்றவர் நம்ம வீட்டில் வந்து இறங்கி நம்ம விரும்பக்கூடிய நீங்கள் அந்த அளவுக்கு அப்புறம் இல்லாத விஷயம்னு கேட்டேன். மெட்ரோ வாங்கினேன் தூக்கத்தை வாங்கலை. அந்த தூக்கங்கிறது என்னது நம்முடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட. ஆக அந்த ஆயுள் ஆரோக்கியத்துக்கும் முக்கியமான தேவதை சாட்சாத் தர்மபுரி மகான். ஸ்ரீரங்கத்தில் எப்படி காவேரி கரையில் இருக்காரோ அதே மாதிரி இந்த தாமிரபரணி கரையில் ஆனந்தமாக ஒரு பேர் அமிர்தவாசம், இன்னொரு பேர் அட்டை பூச்சி, சங்கு சக்கரதாரியாக மாறுமுறை மகாலட்சுமியோடு சொர்ண கவச்சத்தில் ஆதிசேஷன் குடைபிடிக்க ஆனந்தம். அவரை பார்த்தாச்சுனாலே நமக்கு வந்து சகல வியாதி ஆரோக்கியத்துக்கான ஆரோக்கியம் உடலுக்கு மட்டும் இல்லை. நம்ம பேசக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடிய செயல்கள், பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துலேயும் ஒரு ஆரோக்கியம். போன விஷயம் என்னாச்சு, பேச்சுவார்த்தை ஆரோக்கியம். ஆக அந்த ஆரோக்கியங்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறையிலே இங்கே. ஆக அதுக்கும் சேர்த்து அவர் அதிதேவதை சாட்சாத் தர்மபுரி மகான் ஐஸ்வர்யம். 16 செல்வங்கள் சேர்ந்து இந்த ஸ்ட்ரக்சர் தான் ஐஸ்வர்யம். அதில் ஒன்றாவது ஸ்ட்ரக்சர் பணம். பணம் மட்டும் வாழ்க்கையில் பணம் இல்லாமல் ஒவ்வொருத்தருடைய பார்வையில் ஒவ்வொன்றும் செல்வம். ஒரு வீட்டுக்கு போகிறோம், அழகாக பணம் போட்டு நீட்டாக இருக்கும், அழகாக கிடைக்கிற மாதிரி இதுவே ஐஸ்வர்யம். நான் அதை பசுமாரை பின்னாடி கட்டி வச்சிருக்கேன். பார்த்தோன்னா பூரிச்சு ஆகா உடனே தோழத்துக்கு நமஸ்காரம். அங்கே டியூஷன் குழந்தை படிச்சு பார்க்கலாம். அல்லது அழகாக விளக்கேற்றி வச்சுருக்கான். அந்த மூலியாரம் பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொன்று செல்வம், ஒவ்வொன்று ஐஸ்வர்யம். அடுவர்கிட்ட கேட்டாங்கன்னா அவருடைய பார்வையில் எதை செல்வம் சொல்கிறாருன்னா செல்வத்தில் செல்வம், செடி செல்வம், அச்செல்வம், செல்வத்தில்தான் தலைவர். இப்படி எல்லா செல்வங்களுக்கும் தேவதை கேட்டீங்கன்னா ஆனந்த சொல்லி தாயார் செல்வம் கல்பனா. இன்னைக்கு போன தாயாரை பார்த்தீங்கன்னா அத்தனை பேர்கள் அப்படியே அடிவாரத்திலேருந்து தலைமையில வந்த தாயாரை உடனடியே வந்து திவ்யதேச தாயார். ஆக ஆரோக்கியம் ஐஸ்வர்யம். அடுத்தாலும் அனுகூலம். எந்த விஷயத்தை எடுத்தாலும் அனுகூலம். அது வயசு அனுகூலமாக முடியக்கூடிய விஷயம் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டாக
இது நமக்கு செட் ஆகும், சரி வரும், இதை நம்ம செய்யலாம். ரெண்டுமே நம்முடைய காரணி புத்தி. மனசுக்கு தெரியாது. அதை பார்த்த உடனே அதை வாங்கணும்னு தோணும். அதை இதை வைக்கிறதுக்கு இதை நிப்பாட்டுறதுக்கு நம்ம போட்டிக்கு இருக்கா, இதை வைக்கக்கூடிய மிச்சம் வைக்கக்கூடிய இடம் இருக்கா, இது மனசுக்கு தெரியாது. இதுக்கு நம்ம இஎம்ஐ கட்ட முடியுமா? மனசுக்கு தெரியாது. புத்தி மட்டும்தான் நம்ம ஆண்டாள் சொல்ல முடியும். யாம் அந்த காரியம் ஆராய்ந்து நாம் கேட்ப இஷ்டப்பட நீ கொடுத்துட போடுறது. நீ எனக்கு எது தேவை என் மனசுக்கு தெரியாது. என் பிரியமாக நான் கேட்பேன். நீ எனக்கு ஒத்து வரமாக இருக்குது. அது நீ தான் ஆராய்ச்சி பண்ணி சரி யாம் அந்த காரியம் ஆராய்ந்து அருளேத என்பார்கள். அழகான வார்த்தை. இன்னும் 1000 வருஷம் இந்த வார்த்தை போகணும் இருக்கட்டும். ஆக அந்த புத்திக்கு மட்டும்தான் இந்த நிர்ணயிக்கக்கூடிய சக்தி உண்டு. இந்த புத்திக்கு பிரெயினுக்கு ஃபஸ்ட்டு தேவை பில்டு, ரெண்டாவது தேவை ஆக்சிஜன். ஆக்சிஜன் ஆக்சிஜன் தான் பிராணவாயு. அதை நிறைய காலையில் இன்கல் பண்ணி எக்ஸல் பண்ணி இந்த சத்தியானம் முன்பது வந்து ஆனால் பிரத்யேகமாக நம்ம கொண்டு போய் மூச்சு பயிற்சி கொண்டு போகும். அது பண்ணியாச்சுனாலே பிரெயின் அலர்ட்டாக இருக்கும். பிரெயின் அலர்ட்டாக இருக்காச்சுனாலே நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் துல்லியமாக சரி கரெக்டாக எடுக்கக்கூடிய விஷயங்கள், பார்க்கக்கூடிய விஷயங்கள், பேசக்கூடிய விஷயங்கள், சந்திக்கக்கூடிய நபர்கள், இது எல்லாமே ரொம்ப அந்த பிராணவாயு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாப்பிட்டு ஆர்கனைஸ் பண்ணுறது வாயு பண்ணுவாங்க. அவருடைய முதல் ஸ்லோகமே ஒத்திருப்பலாம் ஸ்தோத்திர பிரியாவது. ஆக அவருடைய பலம் வந்தாச்சுன்னா போகிறோம். நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன், நம்மளுடைய பண்ணக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே அழகாக ஒரு பிரகாரம் பண்ணியாச்சுனாலே ஒரு சங்கல்பாயாச்சுன்னு ஆரோக்கியத்துக்கு தர்மத்திரி, ஐஸ்வர்யத்துக்கு கனகமகாலட்சுமி, அனுகூலத்துக்கு ஆஞ்சநேயர். வேற என்ன வேணும்? இது 8 வயசு குழந்தைக்கும் இந்த விஷயம் தேவை. 80 வயசு பெரியவங்களுக்கு அவாவா வயசுக்கு தகுந்தது. ஆக சின்ன சன்னதி, சிங்காரமான சன்னதி. இன்னைக்கு ஆஞ்சநேய சுவாமி ரொம்ப எளிமையாக சிம்பிளாக இருக்காங்கன்னா அலங்காரத்தில் எப்படி இருப்பாங்க இங்கே விட்டு கூட அசைய முடியாது. அதை விட பிரம்மாண்டமான அபிஷேகம். இது வரக்கூடிய சித்திர விஷயம் கிட்டத்தட்ட ஒரு லாரி பழம் சாப்பிடும். இந்த இடமே பழம் பக்தி பழமான ஞான பழமான ஆஞ்சநேய சுவாமி பழக்கம். இது வேறு எங்கேயுமே சேமிக்க முடியாது. கான்டெம்பரரியே ஒரு விஷயம் இதெல்லாம் செய்யணும்.